முடியையும் எடுத்து அந்த நுனிப்பகுதியில ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப இனி என்ன தெரியுமா சட்டம்? எஹ்ராம்ல எதுவெல்லாம் கூடாதுன்னு இருந்துச்சோ அதுவெல்லாம் இனிமே கூடுங்க, ஒன்னை தவிர. முடி அரைக்காச்சுல என்ன நறுமணம் பூசக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமே பூசலாம். தச்ச ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமே அணியலாம். நீங்க இனிமே வேட்டையாடலாம், நகை வெட்டலாம், சேவம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இனிமே உங்களுக்கு கூடும் தான். அந்த மனைவியோடு சேர்வது, இல்லறத்து ஈடுபது, அது மட்டும் அந்த சட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு கூடிரும். இந்த இதுவும் கூடுங்கிறதுக்கு என்ன ஆகணும்? மக்கால போய் அந்த காபாவை தாவு செஞ்சிடணும். தாவு செஞ்சுட்டா அதுவும் கூடும், முடிஞ்சு போய். தாவு செய்ய சை செஞ்சுட்டு வச்சுக்கிறோங்க, அதுவும் கூடும் ஆயிரும். சரி, இப்ப கல் எரிஞ்சாச்சு, குர்பான் கொடுத்தாச்சு, முடியும் இறக்கியாச்சு. அடுத்து நம்ம அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, அந்த அன்னைக்கு தான் கடுமையான வேலை இருக்குன்னு சொன்னோம். பார்த்தா 4-5 வேலை தான், ஆனா நம்ம நிறைவேற்றதுக்குள்ள நைட் ஆயிரும். போறது வர்றது அவ்வளவு டிராபிக், போய் சேர்றது ரொம்ப சிரமம், திரும்பி வர்றது சிரமம். அப்போ நம்ம மக்காவுக்கு போகணும் தவாப் செய்யறதுக்கு. அங்க போயிருங்க, மக்காவுக்கு போயிருங்க, தவாப் செய்யணும். இது என்ன தவாப்? இது ஹஜ்ஜுடைய தவாப், இதுக்கு பேர். அப்ப நியத்து அதே ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு தான் வந்துடணும். சட்டமெல்லாம் அதே சட்டம் தான். நியத்து மட்டும் ஹஜ்ஜுடைய தவாஃபை நான் செய்கிறேன் இறைவனை, இதை லேசாக்கு, இதை அங்கீகரிச்சுக்க, அவன் நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதேதான் இங்க ரமல்லாம் இருக்காது. ஏன்னா சட்டையெல்லாம் நீங்க மாத்தி வந்துடுவீங்க, அந்த ஏஹ்ராமோட வர தேவையில்லை. நல்லா குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே நீங்க வந்துடலாம். ஆனா ரமல்லாம் தேவையில்லை. நல்ல விதமா அந்த 7 சுத்து சுத்திருங்க. 7 சுத்து சுத்தின பிறகு முல்தசம் துவா செய்யுங்க. அப்ப மக்காமி பரால் 2 ரக்காத் தொழுவுங்க. அப்புறம் சம்சம் தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் முல்தசம் இடத்துக்கு மர துவா செய்யுங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டுட்டு சஃபாவுக்கு போயிருங்க. 7 தடவை அங்க இங்கேயும் தொங்கட்டம் ஓடுங்க. அது ஏற்கனவே சைல சொன்ன சட்டமெல்லாம் அங்க வந்துடும். எங்க ஓடணும், எங்க வேகமா ஓடணும், எங்க துவா செய்யணும் வந்துடும். ஆனா இங்க நம்ம உம்ராவுக்கு செய்ய முடிச்ச போனாலும் முடி வெட்டணும், அது இப்ப இருக்காது. ஏன் முடிய வெட்டிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம், அதனால இங்க கிடையாது. இந்த சை முடிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு, இனிமே எல்லாமே கூடும். இப்ப இல்லறத்தில் ஈடுபட கூடாதுங்கிற சட்டமும் கூடுன்னு வந்துடும். இது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அங்க மக்காவில தங்கிடக்கூடாது, உடனே மினாவுக்கு போயிடணும். மினாவுல தான் நைட்டு தங்கணும், அது வாஜிபு. அங்க போய் தங்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரு குர்பான் கொடுத்தாங்க, தம்மு கொடுத்தாங்க. அதனால நீங்க நைட்டே உடனே திரும்ப வேண்டியதான், நம்ம டென்ட்டுக்கு போயிட வேண்டியதான். அங்க 11 12 கட்டாயம் இருந்தே ஆகணும். 13 விரும்பினா இருக்கலாம், விரும்பினா இருக்காம வரலாம். இந்த 11 12 இருந்தாலும் 11 12க்கு என்ன வேலைங்கிறீங்க? கல்லறியிற வேலை மட்டும்தான் அங்க. ஆனா என்ன 3 இடத்துல எரியணும். 10 அன்னைக்கு ஒரு இடத்துல தான் எரிஞ்சோம், இங்க 3 இடத்துல எரியணும். முதலா போவோம் 7 கல்லு, அப்புறம் 2வது இடத்துல அங்க 7 கல்லு, அப்புறம் 3வது. இங்க இதுவும் துவா கபூலாகிற இடம் இருக்குது. முதலாவதாக கல் எரிஞ்சவன 7 கல்லு, 7 எரிஞ்ச உடனே துவா செய்யுங்க. கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டு துவா செய்யுங்க, துவா மக்பூல் ஆகிறது. அப்புறம் 2வது ஷைத்தான், நடுவில் உள்ள ஷைத்தான் இருக்கா, அங்க போய் கல்லறிங்க. கல்லறிச்சு உடனே ஓரமா வந்து உடனே துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகிற இடம். 3வது இடம் இருக்குதுல்ல, படா ஷேத்தான் சொல்றோம்ல, அங்க கல்லு எரிஞ்சிட்டா அங்க துவா செஞ்சுக்கலாம் இருக்காதீங்க. கல்ல எரிஞ்ச உடனே நீங்க திரும்பிடணும். இந்த 3 இடத்துல துவா செய்யற இடம் இந்த 2 இடம் தான். முதல் 2 நடுவுக்கு உள்ளது. 3வது படா ஷேத்தான் உள்ள இடத்துல கல்ல எரிந்தவுடன் துவா செஞ்சு கொள்ளாம உடனே திரும்ப வேண்டும். இப்ப இதுக்கு இந்த 11 12 3 இடத்துல கல்ல எறியணும்ல, நேரம் எப்ப தெரியுமா வருது? 10க்கு காலையிலே நேரம் வந்துருது, சுபுலேந்து நம்ம எரியலாம். ஆனா 11 12ல காலையில எல்லாம் எரியக்கூடாது. லொஹருடைய வந்த பிறகுதான் டைமே வரும். லொஹருடைய பாங்கு சத்தம் கேட்கும். ஏன்னா மஸ்ஜிதுல் ஹைஃப் பக்கத்துல தான் கல்லெறிய இடமும் இருக்குது. அந்த பாங்கு சத்தம் கேட்டு வைங்க, லோஹருக்கு தாண்டி ஆரம்பிச்சிட வேண்டியதான், கல்லெறியதான் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த நேரத்துல தான் கூட்டம் நிரம்பி வழியும். உங்களுக்கு அந்த 11 12 தான் விவகாரமே நடக்கும். நெரிசல்ல பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சுல இந்த 11 12 தான். ஏன்னா எல்லா மக்களும் ஒண்ணு நிப்பாங்க, அங்க பாங்குல சத்தம் கேட்கிற வரைக்கும் நிப்பாங்க. சேர்த்த உடனே எல்லாம் ஆரம்பிப்பாங்க. என்ன அவங்க அதை இதுலதான் நிறைய கூட்டம் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அதனால கொஞ்சம் சம்பவம் ஆரம்பத்தில் நம்மளும் போய் நினைக்க தேவையில்லை, சபுரா போவோம். அது 12 அன்னைக்கு இன்னும் அதிகமா நடக்கும். ஏன்னா 11 அன்னைக்காவது எரிஞ்சு போட்டு எங்க தான் வர போறாங்க, டென்ட்டுக்கு தான் தங்கணும், கொஞ்சம் சபுரு இருக்கும். எரிஞ்சிட்டு எங்க தான் வர போறோம். இந்த 12 அன்னைக்கு மட்டும் அப்படி கிடையாதுங்க. ஏன் எரிஞ்சிட்டு மக்காவுக்கு போகணுங்கிறதுனால, ஏன் 5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா இல்ல, அங்க ரொம்ப நல்ல வசதியா தங்கினாங்க, சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க மக்காவில. இங்க 5 நாள் சாப்பாடு சரியா இருக்காது, தங்குற இடமும் சரியா இருக்காது, சிரமம்ல. போகணுங்கிற அவசரத்துல சீக்கிரம் எரிஞ்சுவோம் போகணும், இந்த நெரிசல்ல தான் பிரச்சனை. கொஞ்சம் சபுரை கையாண்டால் அழகாக நடக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு சபுரு வேணும். அப்ப இந்த 11 12 லொஹருக்கு மேலதான் வக்து ஆரம்பிக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கேயும் அப்படித்தான். இந்த 2 வரலாறு பிடிச்சுக்கிட்டே எரிங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே எரிங்க. இது ஒரு சட்டம். அடுத்து இப்போ அந்த மக்காவில் இருக்கும் பொழுது
இருப்போம். நம்ம காரியங்கள் செஞ்சுட்டு இருப்போம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்போம், உம்ராவும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் சரிங்க. ஊருக்கு வரப்போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, தவாஃபுல் விதா, விடை பெறுகிற தவாஃப்னு ஒண்ணு இருக்குது. அது வாஜிப். அது விட்டுட்டாலும் குர்பான் ஒரு தம்மு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது வாஜிப். அது திரும்ப வரும்போது ரொம்ப முன்னாலையும் செய்யலாம். ஆனா எப்போ எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு நம்ம செஞ்சாக்க ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் தங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை செய்யணும். அப்பதான் அர்த்தம் உள்ளதா இருக்கும். அது தவாஃப் விதா. அந்த தவாஃபை நீங்க ஆரம்பிக்கும் போது விதா, விடை பெறுகிற தவாஃபை செய்கிற நியத்து வச்சுக்கிறீங்க. யாழ் இதை லேசாக்கு கபூல் செய். இதே சட்டம் தான். 7 தடவை சுத்துங்க. இதுல ரமல் கிடையாது. ஏன்? ஏஹ்ராம் ட்ரெஸ் இல்லையில, இல்துபா கிடையாது, ஏஹ்ராம் ட்ரெஸ் கிடையாது, சாதா ட்ரெஸ்ல தான் இருப்பீங்க. 7 தடவை சுத்துங்க, முல்தஸ்மில துஆ செய்யுங்க, 2 ரக்காத் மக்காம் தொழுவுங்க, ஜம்சம் தண்ணீரை குடிங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுக்கு பின்னால சை அதெல்லாம் கிடையாது. தவாஃபுல் விதாவுல இது முடிச்சுட்டு விடை பெறணும். விடை பெறும்போது உங்களுக்கு தெரியும், அதுதான் நமக்கு கடைசி. அவன் ஊருக்கு வரப்போறோம். மறுபடியும் இறைவன் நம்ம அழைத்தால்தான் அந்த இல்லத்தை கண்ணால பார்க்க முடியும், அங்க தவாஃப் செய்ய முடியும். அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஒரு கூட இருந்த நண்பரை எப்படி நம்ம இழப்போம், இருந்த எவ்வளவு பெரிய இழப்பு வரும் ஒரு கவலையோட. அந்த மாதிரி நம்ம திரும்பி வரணும். இது தவாஃபுல் விதான்னு பேரு. அந்த மக்காவில் இருக்கும் பொழுது முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. அதை போய் பாருங்க. மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு பள்ளியாசம் இருக்கு, அது போய் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜின்கள் வந்து குர்ஆன் ஓதிய கேட்ட இடம். இன்னைக்கு ஒரு அடையாளம் பள்ளியாசல கேட்டிருக்காங்க. பேரு மஸ்ஜிது ஜின்னு தான். அதே ஜன்னத்துல் முஅல்லான் இருக்குது, கபூரிஸ்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்க எல்லாம் அங்கதான் அடங்கி இருக்கிறாங்க. அந்த ஜியாரத்துக்கு போங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்தாங்கல்ல, அங்க வஹி இருந்துச்சுல, அது ஜபலு நூர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகும்போது சவுர் குகையில நுழைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்களை எல்லாம் பார்வையிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் இன்னைக்கு லைப்ரரியாக வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்கள் பார்வையிடுங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் உரிய முறையில் பயன்படுத்துங்க. எதையுமே வேஸ்டாக்க வேணாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் எளிதாக்கி நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்து நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.